இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா காவாங்கரையில் நம்ம ஃபினிஷ் பண்ண ஒன் ஆஃப் த சைட்டில் தான் இருக்கும். என்னதான் இந்த சைட்டோட பில்டப் ஏரியா ஓவராலாக 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருந்தாலும் ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 700 ஸ்கொயர் ஃபீட். உங்கள் பிளாட் சைஸ் ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, நான் ஒரு 1 BHK கட்டலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த சைட் ஒரு மாடலாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. யூ கைஸ் வாட்சிங் சிவில் ஒன்லி சிவில் வித் மீ சரண் மயில்நாதன். வெல்கம் டு தி வீடியோ. ஸ்டேர் கேஸ்லேருந்து மேலே வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஃபோயர் ஏரியா. அதை தாண்டி வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு மெயின் டோர் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் தான் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு 15க்கு 18 சைஸில் ஒரு பெரிய ஹால்லே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிவி யூனிட் அமைஞ்சிருக்கு. ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சோஃபா யூனிட் அமைஞ்சிருக்கு. ஹால் தான் எல்லா ரூமுக்குமே கனெக்டிங் ஸ்பேஸாக இருக்குது. ஹாலில் இருந்தே பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூம் போகலாம், ஹாலில் இருந்தே பார்த்திங்க அப்படின்னா பூஜை ரூம் போகலாம், பாத்ரூமை தவிர எல்லா ரூமுமே யூஸ் பண்ண முடியும். கிச்சனையும் இங்கேருந்தே ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் டைனிங்குமே ஓப்பன் டைனிங் தான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் இருக்கும். இந்த கிச்சனோட சைஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 6.5க்கு 10, கிட்டத்தட்ட 66 ஸ்கொயர் ஃபீட். இந்த மாதிரி சின்ன சைஸ் ரூம்ஸை நம்ம பெருசாக காட்டினோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ரூமுக்குள்ளே டார்க்னஸ் சேராமல் பார்த்துக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த ரூம் ஃபுல்லாகவே ஒயிட் தீமில் போயிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் லைட் கலர்ஸை வந்து ரூம்ஸ்குள்ளே அடிச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷனை வந்து அது வந்து க்ரியேட் பண்ணோம். அதுதான் நம்ம இந்த ரூமில் பண்ணியிருக்கோம். பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் இந்த ரூம் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் நம்மளால் டைனிங்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் வந்து நம்மளால் ஒதுக்க முடியாது. ஏன்னா 700 ஸ்கொயர் ஃபீட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேர் கேஸ் வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாலு, கிச்சனு, பெட்ரூமு, பாத்ரூமு, பூஜை ரூம் இருந்துச்சுன்னா பூஜை ரூமும் வந்துடும். அதனால் டைனிங்க்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா ரூம்ஸும் சின்ன சின்னதாக போயிடும். அதுக்காக நம்ம என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா கிச்சனோட கனெக்டடாக ஒரு கவுண்டர் டேபிளை வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த கவுண்டர் டேபிளில் பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து ஒரு 3 பேர் வந்து உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரியான பிளான்ஸில் நீங்கள் கவுண்டர் டேபிள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். நம்மளோட பிளாட் ஏரியா ரொம்ப சின்னதாக இருக்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் த சைஸை வந்து நம்ம வந்து ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் வந்து கொடுத்துருவோம். பேலன்ஸ் இருக்கிற ஏரியாவில் தான் நம்ம வந்து கிச்சனு, பாத்ரூமு, மற்ற ரூம்ஸ் எல்லாம் அமைச்சிருப்போம். அப்படி சின்னதாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு சின்ன பூஜை ரூம் வந்து பண்ணியிருக்கோம். இந்த பூஜை ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 4க்கு 7. டோர் வந்து ஒரு ப்ளைவுட் எடுத்து அதை CNC கட்டிங் பண்ணி அதை வந்து டோராக வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கோம். அப்படியே உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா விநாயகரை வந்து ஒரு CNC கட்டிங் வந்து அங்கே பண்ணியிருக்கோம். சைடில் வந்து ஷெல்ஃப்ஸ் வந்து ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் அங்கே வந்து படம் மாட்டிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிக்கலாம். மேலே வந்து பூஜை சாமான் வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு கிரைனைட். கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜை சாமான் எல்லாமே உள்ளே வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரேஜ் யூனிட். கீழே வந்து ஒரு இலை போகிற அளவுக்கு ஒரு ஏரியா இருக்குது. இது எல்லாமே 7க்கு 4 சைஸில் வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு. ஹால்லேருந்து உள்ளே வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெட்ரூமை வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட சைஸ் 12க்கு 13. பெட்ரூமோட சைஸை வந்து குறைக்கவே கூடாது அப்படின்றதுக்காக டோருக்கு மேலேயே பார்த்திங்க அப்படின்னா லாஃப்ட் வந்து கொடுத்துட்டோம். லாஃப்ட்டில் அப்படியே வந்து ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணிட்டோம். கீழே அப்படியே வந்து வார்ட்ரோப் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே காட் ஏரியா மட்டும்தான். ஸோ இந்த சைடு வந்து காட் போட்டதுக்கப்புறம் 2-வே கண்ட்ரோல் வந்து அந்த சைடு வந்து கொடுத்துருக்கோம். ஃபால் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அஃபோர்டபுளான டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். பாதி இடம் வந்து மொதல் ஸ்லாப் அப்படியே விட்டுட்டு ஒரு சின்ன ஜிப்சம் போர்டை மட்டும் சென்டராக யூஸ் பண்ணி அதை ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து ரொம்ப எலகண்ட்டாக பியூட்டிஃபுல்லாக இந்த ஃபால் சீலிங் வந்து அமைச்சிருக்கு. பெட்ரூம்லேருந்து அட்டாச்சாக ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரிவரோட சிங்கிள் பீஸ் ஃப்ளோர் மவுண்ட் இருக்குது. தென் வால் மிக்சர் அண்டு ஷவர் எல்லாமே பேரிவர் தான். இந்த பில்டிங்கை கட்டி முடிக்க டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? இந்த பில்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். டெமாலிஷனுக்கு ஒரு சில அமௌண்ட் ஆச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் பில்டப் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் பில்டப் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஃப்ளோருமே ஒரு சின்ன ஆஃபீஸ் ஏரியா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். வெளியில் காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 25 lakhs வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஆச்சு. இருந்தாலும் நீங்கள் ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும்? இது ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்றதுனால ஒரு 15 lakhs ஆச்சு ஸ்ட்ரக்சருக்கு மட்டும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியருக்கு ஒரு 1.5 lakhs ஆச்சு. ஃபால் சீலிங்
ப்ளஸ் கபோர்டு ஒர்க்ஸ்க்கு மட்டும் லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாற்றி. ஸோ நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் கட்டுறீங்க அப்படின்னா இதை விட எப்போவுமே வந்து ஒரு 1 lakh வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 700 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த மாதிரியான பில்டிங்கை வந்து உங்களால் கட்டிக்க முடியும். உங்களுக்கும் இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். What's up is down, what's left is right. Chasing stars and holding you.